ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா முட்டை சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இடியாப்பம் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், புதினா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, சிக்கன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம், இல்லை விட்டுடலாம். அப்புறம் முட்டை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது கடாய் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே ஸ்டேஜில் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பும் போடலாம். மிளகா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சேமியா பிழிஞ்சோன்னே எடுத்து போட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வைங்க, அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். லைட்டாக பெப்பர் தூளும் கொஞ்சம் லைட்டாக சிக்கன் மசாலா தூளும் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுடுங்க. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் முட்டை சேமியா. பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்குங்களா? வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.